சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி செல்லும் வழியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, ஆபாச செய்கைகள் மற்றும் ஆபாச நடத்தைகள் மூலம் அத்துமீறிய 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குழந்தைகள் நல வாரியம் மூலம் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு முகாம் மூலம் இந்த சம்பவமானது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. யாராவது தவறாக நடந்து கொண்டார்களா என பள்ளி மாணவிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது இது தொடர்பான விளக்கமானது அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி செல்லும் வழியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் எழுப்பப்பட்டுள்ளது. கூடுதல் உங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், மேலும் விவரம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிராமம் ஒன்றில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குழந்தைகள் நல வாரியம் சார்பாக விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டுள்ளது. அப்பொழுது யாரேனும் உங்களிடம் தவறுதலாக நடந்துள்ளார்களா என்று கேட்கும் பொழுது 4 மாணவிகள் எங்களிடம் பள்ளி சென்று வரும் பொழுது எங்களை தவறுதலாக தொட்டார்கள், முத்தம் கொடுத்தார்கள், பல்வேறு பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாக சரமாரியாக குழந்தைகள் கூறவே இதை தொடர்பாக குழந்தைகளின் பெற்றோர்கள் மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற மானாமதுரை காவல்துறையினர் அதில் சம்பந்தப்பட்ட 7 நபர்களை தற்போது வரை கைது செய்து மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்திலும் சிப்காட் காவல் நிலையத்திலும் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்ட என்ற முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். மேலும் 7 பேரில் ஒருவரை அந்த கிராமத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் சரமாரியாக தாக்கியதில் தற்பொழுது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.